பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். புதிதாக எங்கள் சேனலை ஓப்பன் பண்ணி பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நான் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே இந்த போதனைகள் உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஸோ இந்த விசுவாசத்தை குறித்து தான் ஒவ்வொரு நாளும் நான் போதித்து வர்றேன். அநேக டாபிக்ஸ் என்னோட சேனலில் நீங்கள் பார்த்தா தெரியும். அநேக வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படி ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது கர்த்தருடைய வார்த்தைகள் தான், ரொம்ப முக்கியமானது. அதை தான் ஒவ்வொரு நாளும் போதிக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் கேட்பதோடு நின்று விடாதபடி அநேகருக்கு இந்த சத்தியங்களை அனுப்புங்க. நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையும் கட்டப்படும். பிரியமானவர்களே, அப்படியெல்லாம் ஒருத்தர் எங்களுக்கு இப்படிப்பட்ட சத்தியங்களை அனுப்புனதுனால எங்களுடைய வாழ்க்கை இந்த நாளில் எங்கள் குடும்பங்கள், அத்தனை குடும்பங்கள் இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற போதனைகள்னால நாங்கள் தொடப்பட்டு இன்றைக்கும் ஆசீர்வாதமாக இருந்து வர்றோம். எங்கள் பெற்றோர் நீடித்த ஆயுசு நாட்களோடு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறத நாங்கள் அனுபவித்து வருகிறோம். பிரியமானவர்களே, ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கை, நீடித்த ஆயுசு நாட்கள், நல்ல சுகம், பலன், ஒரு விசுவாசம் ஒரு குடும்பத்துக்குள்ள வரும்பொழுது கர்த்தர் நல்லவர் என்கிற அந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல், அந்த கிருபையை அறிந்து கொண்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நாங்கள் ஆசீர்வாதங்களை அனுபவித்து வருகிறோம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, சத்தியத்துக்குள்ள போகலாம். சங்கீதம் 93:1. சங்கீதம் 93:1. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. பாருங்க, கடந்த வாரத்துல இந்த வார்த்தையை நான் கற்றுக்கொண்டேன். பாருங்க, இந்த வசனத்தின் மூலமாக 2006ஆம் ஆண்டு கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற தொடர் போதனையை நான் கேட்க ஆரம்பிச்சேன். குடும்பமாக கேட்டோம். அப்படி கேட்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் எங்க சபையில நாங்கள் இந்த வார்த்தையை பேச ஆரம்பிச்சோம். எந்த ஒரு எங்களுடைய சூழ்நிலைகளையும் நாங்கள் மேன்மைப்படுத்தாதபடி எவ்வளோ டஃப் சுச்சுவேஷனை எல்லாம் கடந்து வந்தோம். அப்போ ஐயோ நம்ம சூழ்நிலை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அவைகளை குறித்து பேசாம எந்த ஒரு சூழ்நிலைக்கு முன்னாடியும் கர்த்தர் நல்லவர், அவர் நல்லதை தான் செய்வார் அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் வாயில அறிக்கையிட ஆரம்பித்தோம். இந்த நாள் வரைக்கும் அந்த நன்மைகளை நாங்கள் அனுபவித்து வர்றோம். இப்போ இந்த நாட்கள்ல, இந்த ஒரு வார காலமாக கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை பாருங்க, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எந்த சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம். பாருங்க, நான் ஒரு சில சூழ்நிலைகளை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். நீங்க அந்த பட்டியலில் வர்றீங்களான்னு பாருங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கணவன் மனைவி பிரிந்து டிவோர்ஸ்ல போய் நிற்கிறாங்க. கிறிஸ்தவ குடும்பங்கள்ல, சபைகள்ல பார்க்குறோம். அநேகருக்கு கவுன்சிலிங் கொடுத்து வர்றோம். பிரிந்து நிற்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. பிள்ளைகளோட நிலைமையை நினச்சி பாருங்க. அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், பிள்ளைங்க எந்த சைடு போவாங்க? கணவன் மனைவி ஒன்று சேராமல் அவங்களுடைய ஈகோ, அவங்கவுங்களுடைய பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை இங்கே பார்க்குமா, எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு பாருங்க. பிரியமானவர்கள், நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தீங்கன்னா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூச்சக்கரம் அசையாதபடி நிலைத்திருக்கிறது. கர்த்தரிடத்துல உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. உங்களோட ஈகோ எல்லாத்தையும் விட்டு கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார்னு உங்க வாழ்க்கைய அவருக்கு முன்னாடி கொண்டு வாங்க. அடுத்தது, அநேக பெண்கள், ஆண்கள் எல்லாருமே சொல்றது, இவங்க எனக்கு பணம் கொடுக்கறது இல்ல, கணவன் என் கையில காசு கொடுக்கறது இல்ல, எனக்கு எந்த ஒரு செலவு பண்றதுக்கும், எனக்கு வீட்டை நடத்துறதுக்கு, குடும்பத்தை நடத்துறதுக்கு என் கையில பணம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அடுத்தது, வேலையில குழப்பமா, ஐயோ எங்க பாஸ் என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு, என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை, எனக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் என்ன அவ்வளோ ஒரு மோசமா இல்ட்ரீட் பண்றாங்க. நீங்க எந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தாலும் அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க ஒடுக்கப்பட்டுட்டு இருக்கீங்களா, அங்க நினைச்சுக்கோங்க, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அடுத்தது பாருங்க, பிஸ்னஸ் பீப்புளுக்கு என்ன இந்த ஆர்டரும் வரல, அந்த ஆர்டரும் வரல, ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன், எந்த இதுவுமே எனக்கு செட் ஆகலை.
அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் அப்படி ராஜரீகம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அடுத்த லைன் பாருங்க, அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டு இருக்கிறார். இந்த காலை வேளையில அவருடைய மகத்துவம், அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டு இருக்கிறதுனால அந்த மகத்துவத்துல எழுந்து வந்து நமக்கு அவர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை கடந்து நமக்கு வந்து ஒத்தாசைகளை அனுப்புகிற தேவனாயிருக்கிறார். தயவு உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அடுத்தது, கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய பராக்கிரமத்துல எழுந்து வந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அவருடைய பராக்கிரமம் என்னெல்லாம் செய்தது. முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை ஒரே செகண்ட்ல பிளந்தாரு பாருங்க. எகிப்தியர் பின்னாடி துரத்திட்டு வர்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசைய கல்லெறிந்து கொல்றக்கு பார்த்துட்டு நிக்கிறாங்க. அந்த நேரத்துல கர்த்தர் தம்முடைய மகத்துவத்துல செங்கடலை, மோசே கோலை நீட்டின போது செங்கடலை 2ஆக பிளந்து கடலுக்கு நடுவுல வழியை உண்டு பண்ணினார். அடுத்தது யோர்தான், கரை புரண்டு ஓடுகிற யோர்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தாண்டி கானான் தேசத்தை சென்றடைய இந்த யோர்தான் தடையா இருக்கும்போது யோர்தான் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் குவிச்சிட்டாரு. மேல இருந்து ஓடி வர்ற தண்ணி ஓடாம அப்படியே மேல நின்றுச்சு பாருங்க. இதெல்லாம் அற்புதம் பிரியமானவர்களே. கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை அவர் வெளிப்படுத்தும் போது, அவருடைய பராக்கிரமத்தை அவர் வெளிப்படுத்தும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காடைகள் வந்ததை நினைச்சு பாருங்க. 6 லட்சம் பேருக்கு கறி காடைகள் வந்து அவங்கவுங்க கூடாரங்கள் முன்னாடி விழுந்தது. மன்னாவினால இஸ்ரவேல் ஜனங்களை போதித்தது. இன்னும் ராஜாக்களுக்கு எத்தனையோ காரியங்களை செய்து எதிரிகள் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை தாக்காதபடி கர்த்தர் ஒவ்வொரு முறையும் காத்து கொண்டது. அநேக அற்புதங்களை வேதத்துல செய்திருக்கிறாரு. ஆபிரகாம் 100 வயதுல பிள்ளை பெற்றது. இதெல்லாம் கர்த்தருடைய பராக்கிரமம், அவருடைய மகத்துவம். இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்கள் எல்லாம் செய்கிறது. இந்த காலை வேளையில அவருடைய மகத்துவத்தின் மேலேயும் அவருடைய பராக்கிரமத்தின் மேலேயும் உங்களுடைய நம்பிக்கையை வைங்க. அவர் மேல உங்க நம்பிக்கையை வைங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வரட்டும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் நல்லவர். அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டு இருக்கிறார். தம்முடைய பராக்கிரமத்தை அவர் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க என்னைக்கு வாயை திறந்து இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை உங்க வாயில அறிக்கை பண்றீங்களோ, நிச்சயமா உங்க குடும்பங்கள்ல பாருங்க எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாகுதுன்னு பாருங்க. ஒரு அற்புதமான சங்கீதத்தை இப்ப நம்ம வாசிக்க போறோம். சங்கீதம் 65 பாருங்க. சங்கீதம் 65 என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. சங்கீதம் 65 6வது வசனம் பாருங்க. வல்லமையை இடை கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்மரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். இப்படிப்பட்ட சமுத்திரத்தின் மும்மரம், அலைகளின் இறைச்சல் எல்லாத்தையும் அது ஒண்ணும் இல்லாம செய்யறாரு பாருங்க. அடுத்தது 9வது வசனம் பாருங்க. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அது பின்னாடி வசனங்கள் பூரா படிச்சீங்கன்னா, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உம்முடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியுது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில உண்டாயிருக்கும் பாருங்க. நீங்க நிச்சயமாகவே இந்த வார்த்தைகளை தியானிச்சு பாருங்க. நான் இந்த மாதத்துல அதை அனுபவித்து வர்றேன். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி பாக்குறேன். 2-3 மாதம் கட்ட முடியாம இருந்த பேமெண்ட்ஸை இந்த மாதத்துல கட்ட கிருபை கொடுத்தார். கர்த்தர் எவ்வளவு நல்லவன் பாருங்க. எங்க கார்ல அவ்வளோ மோசமா இருந்துச்சு டயர். 4 டயரும் மாத்துறதுக்கு இந்த மாதத்துல கர்த்தர் கிருபை செய்தார். இது என்னால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய பராக்கிரமம் இப்படிப்பட்ட காரியங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறது. விசுவாசத்தினால் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிப்பதற்கு கர்த்தர் பலத்தை கொடுத்து வர்றார். பிரியமானவர்களே, இன்னொன்னு பாருங்க. வருஷத்தை உம்முடைய 11வது வசனம் சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த வருஷம் முழுவதும் அவர் உங்களை நன்மையினால நிரப்புகிற தேவனாயிருக்கு. உங்க பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும். பிரியமானவர்கள், இன்னும் வனாந்திர தாவரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது. வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. களங்கள் எல்லாம் தானியத்தால் மூடி இருக்கிறது.
அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான் உங்களுக்கு உண்டாயிருக்கும். எப்போ? கர்த்தர் ராஜரீகம் பண்ணும் பொழுது, அதை நீங்க நம்பும் போது, அதை நீங்க விசுவாசிக்கும் போது, அவருடைய மகத்துவத்துல அவர் எழும்பி உங்க குடும்பங்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். என்னுடைய ஒவ்வொரு அன்றாட தேவைகளையும் நான் சொல்றேன், கர்த்தர் சந்திக்கிறத நான் பார்த்து வர்றேன். பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை மறக்காதீங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனால பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.